உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தேசிய மக்கள் கட்சியின் தமிழ்நாடு கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு சனில்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளையும் இணைத்து ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதி மறுவரையறை, அதுக்காக எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டாங்க. உங்கள் கட்சி மாத்திரம் அதில் பங்கேற்கவில்லை, அழைக்கப்படவில்லையா அல்லது அழைத்தும் நீங்கள் செல்லவில்லையா? எங்களுக்கு மரியாதை நிமித்தமாக அழைக்கவில்லை. எந்த அழைப்பும் வந்து மரியாதை நிமித்தமாக அழைக்கவில்லை. ஆமாம். அவங்க ஒரு கட்சிங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கு. அதாவது 6 தேசிய கட்சி இருக்குது, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. வேறு கட்சிகள் வந்து உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. அப்புறம் சாதாரண கட்சிகளே உயர்நீதிமன்றம் போய் அவங்க அதை வாங்கியிருக்காங்க. நீங்கள் அதை எடுக்கல. நாங்கள் வந்து தேசிய அங்கீகாரப்பட்ட, அதாவது தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 6 கட்சியில் நாங்கள் ஒரு கட்சி. இது தெரியாமல் ஒரு அரசு இயங்குதுன்னு அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, நாங்கள் ஒன்றும் இதில் வந்து பாதிக்கப்படல. அவங்க ஒரு அரசே வந்து இதை தெரிஞ்சாமல் நடந்துக்கிறாங்க. பாதிக்கப்படலை எப்படி சொல்லுவீங்க? அதாவது உங்களுடைய என்ன, உங்களுடைய கொள்கை முடிவுகள், அதை வந்து ஆலோசனைகளை அவங்க கேட்கலை, நீங்கள் அதை பகிர முடியலை, அப்படி ஒரு நிலை இருந்திருக்குல்ல, அது உங்களுக்கு இழப்பு தானே? இழப்புன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு தான் இதை இழப்புன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு அரசு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பற்றி அவங்களுக்கு ஒரு முதல்வருக்கே தெரியல. அப்போ அவங்க எப்படி வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்க? அங்கேப்படி மற்ற மக்களோட அடிப்படை விஷயங்கள் தெரியும். ஒரு கட்சி தன்னுடைய போட்டியிட கட்சியில் நாளைக்கு ஒரு தொகுதி பங்கீடோ இல்லை ஒரு கூட போட்டியிடக்கூடிய கட்சியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் சின்னம் இருக்க கட்சி, புத்தகம்ங்கிற சின்னம் ஒரு இருக்க கட்சி, சபாநாயகர் நிறுவனத் தலைவர் PS சங்மா அவர்கள் ஆரம்பித்த கட்சி, இந்த கட்சியில் வந்து அவங்க தேர்தல் டைமில் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு மெயிலெல்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நம்மளை அழைக்கவில்லைன்னா அப்போ அவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாக அது பண்ணாங்களா, இல்லை இப்படி ஒரு கட்சி இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்களா? இதுதான் கேள்வி. அப்போ இப்படி ஒரு கட்சி, வெறும் 6 கட்சி தான் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேசிய கட்சியில். இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்களா? ஒரு அரசு அப்படி தான் செயல்பட்டு இருக்கா? அதுதான் கேள்வி. இப்போ முதலமைச்சர் வந்து இது தொடர்பான அதிகாரிகளை கூப்பிட்டு அதை சொல்ல போகிறாங்க. அதிகாரிகள் கவனக்குறைவாக விட்டுருக்கலாம், நீங்கள் அதை நினைவுபடுத்தலாம்ல? நாங்கள் நினைவுபடுத்தியிருக்கோம், நிறைய மெயில்ஸ் அனுப்பியிருக்கோம். அவங்க மன்னிப்பு கடிதம் தான் அனுப்பியிருக்காங்களே வழி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவங்க இன்னும் வரல. அப்போ யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கட்சி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க உங்களை விட்டுட்டாங்களா? அப்படி வலிமையான கட்சி வலிமையில்லா கட்சிங்கிறது அது தேர்தல் தான் நிர்ணயிக்கணும். இப்போ அவங்க வந்து நாங்கள் ஒரு கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த ஒரு கட்சி. இப்போ இது வரைக்கும் நிறைய தேர்தலில் நீங்கள் களம் கண்டிருக்கீங்க, அதில் உங்களுக்கான வாக்குகள் அதிகமாக கிடைக்கல, அதனால் இது ஒரு கட்சி சாதாரணமாக நினச்சிருக்கலாம்ல? அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற ஒரு கான்செப்டில் கூட எடுக்கலையே. எங்கள் வலிமையான கட்சினா இந்திய அளவில் வலிமையான கட்சியாக தானே நாங்கள் இருக்கோம். இப்போ மேகாலயில் CM இருக்காங்க, நிறைய ஸ்டேட்டில் இருக்கோம், எங்கள் கட்சி இருக்கோம், அதனால தான் தேசிய கட்சி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ வளர்ந்து வர கட்சி தானே நாங்கள். இப்போ நீங்கள் அந்த கூட்டத்துக்கு செல்லவில்லை என்றாலும் கூட உங்களுடைய கருத்து, அந்த மறு தொகுதி வரையறை, அதை பற்றிய கருத்து என்ன? உங்களுடைய தலைவர் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? தொகுதி வரையறைங்கிறது வந்து இன்றைக்கி மக்கள் தொகை அதிகமாகிட்டுருக்கு. இப்போ மக்கள் தொகை அதிகமாகும்போது அதுக்கேற்ற மாதிரி தொகுதி வரையறைகள் மாறித்தான் ஆகணும். மாற்றம் மட்டும் தான் மாறாதது. இன்றைக்கி எல்லாத்தையும் அந்தந்த இந்திய காலகட்டத்துக்கு ஏற்ப தொகுதி வரையறை எப்படி இருக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்து ஆகணும். இதில் வந்து இந்த கரெக்டாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சரியாக செய்யணுங்கிறது தான் முக்கியம். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் தொகைக்கு ஏற்ப பண்ணணுன்றீங்க. ஆமாம். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் ஆண்ட காலங்களில் குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு தென் மாநிலங்கள் அதை சரியாக கடைபிடித்ததுனால இங்கே மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு. மற்ற உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரியான மாநிலங்களில் அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த அரசாங்கத்தின் அந்த திட்டங்களை சரியாக கடைபிடித்ததால் தொகுதி குறைகிற நிலை வருவது சரியா, நீங்கள் ஏற்புடையதா உங்களுக்கு? அது ஏற்புடையது இல்லை. அதாவது இப்போ இருக்கிற தொகுதி குறைக்கவும் கூடாது. சப்போஸ் அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இல்லை, இப்போ அதிகப்படுத்த போகிறாங்க உத்தரப்பிரதேசத்தை, ஆனால் இது இருக்கிறபடி இருக்க போகுது. நமக்கு அதிகப்படுத்தாமல் இருக்கிறது இருக்கும் அப்படின்ற நிலை இருந்தால் அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? அது ஒத்துக்கலாம்.
ம். அது வந்து எப்போவுமே இப்போ தொகுதியை ஏற்கனவே இருக்கிற தொகுதி இப்போ நம்ம எல்லார் மனதிலையும் ஏற்றுக்கிட்டாச்சு. அப்போ அந்த தொகுதியிலே நம்ம இப்போ வளர்ச்சிகளும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் ஒரு மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்து குறைக்கணுங்கிறது தப்பு இல்லை, தப்பு தானே? அது தப்பு. ஆமாம். இப்போ இன்னொரு மாநிலத்துக்கு அதிகப்படுத்துகிறாங்க, அப்போ நமக்கும் அதிகப்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இல்லையா அவங்க? அப்படி பண்ணுறதுல ஒரு அது வந்து முட்டாள்தனமான முடிவு தானே நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. அங்கே வந்து ஆள் அதிகமாக இருக்காங்க, அவங்களால நிர்வாகம் பண்ண முடியல, தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ண முடியல, நிறைய அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நமக்கு அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணலை, அப்போ நம்ம அப்படியே இருக்க தானே நல்லது. இல்லை, இப்போ அரசாங்கத்தோட திட்டத்தை தமிழ்நாடு தொடங்கி இந்த தென் மாநிலங்கள் எல்லாம் சரியாக கடைப்பிடிச்சாங்க, அதனால மக்கள் தொகை குறைஞ்சது. அதுக்கு ஒரு தண்டனையாக இந்த தொகுதி அதிகப்படுத்த முடியாமல் இருக்கிறது நியாயமான்னு கேட்குறேன். அது நியாயம். தொகுதி அதிகப்படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எல்லா மாநிலங்களுக்கும் அதிகப்படுத்தும் போது நமக்கு அதிகப்படுத்தணுமா இல்லையா? அப்படியே சொல்லக்கூடாது. மக்கள் தொகையை வந்து மக்கள் தொகை எதுங்க, மக்கள் தொகை இப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதிகமான ஏற்கனவே இருந்த விட இன்றைக்கி அதிகம் தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும்போது நம்ம குறைவு. அந்த மக்கள் தொகையோட சதவீதம் எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா இந்திய அரசின் அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினதுனால. அப்போ அரசாங்கம் ஒன்று சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோம், செஞ்சால் நமக்கு தண்டனை கொடுப்பது நியாயமான்னு கேட்குறோம். அது நியாயம் கிடையாது, அதுதான் உண்மைதான். நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கோம். நம்ம இருந்தாலும் மக்கள் தொகை ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நெருக்கடிகளும் அதிகமாக இருக்குது, நிறைய இடங்களில் வந்து மக்கள் தொகை நெருக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இல்லை ஒரே இதில் வந்து எதையுமே முடிவெடுக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அது செய்யணும். சும்மா குருட்டாம்போக்கில் பண்ணிட்டு அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திட்டங்கள் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த விகிதாச்சாரத்தில் தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நமக்கு அது அப்படி கேட்குறது அவங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போகலைனாலும் அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆமாம். தமிழக பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பட்ஜெட்டு வந்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் தனியாரில் வேலை பார்க்குறவங்களோட நிலைமை இன்றைக்கும் அதே நிலைமையில் தான் இருக்குது. அவங்களுக்கான அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கும் தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு குறைஞ்ச சம்பளம் வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க. இவங்களுடைய நிலைமைக்கு ஒரு வழிகாட்டல் எதுவுமே இல்லை. அப்போ வருமானம் வந்து அதிகப்படுத்துகிற நிலைமையில் நம்ம இல்லை. எல்லாமே ஏதோ இலவசங்கள் கொடுக்குறோம், அந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி, ஒரு தனியாரில் வேலை பார்க்குறவங்களோட வாழ்வாதாரம் என்ன நிலைமையில் இருக்குது? எல்லாமே ஒரு வாட்சராக வேலை பார்க்குறோம், 12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அவனுக்கு 12,000 சம்பளம், 24 மணி நேரம் வேலை பார்த்தா கொஞ்சம் கூட 18,000 சம்பளம். இப்படி தான் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். அவங்களுக்கு தான் கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு அமௌண்ட் கிடைக்கிது, அதை வச்சு அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க? இந்த வாழ்க்கை முறைக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் இன்றைக்கு வரைக்கும் இல்லை. எந்த பட்ஜெட், அது மத்திய அரசு பட்ஜெட்டாலும் சரி, தமிழ்நாடு பட்ஜெட்டாலும் சரி, இதுக்கு ஒரு தீர்வு இன்னும் கொண்டு வரல. இப்போ கல்வியை பார்த்திங்கன்னா, கல்வி வந்து நிறைய பேர் வந்து இடைநிற்றல் இருக்குது. இந்த இடைநிற்றலுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு வரல. நிறைய பேர் 8ஆம் கிளாஸ்லேயே முடிக்கிறாங்க, 9ஆம் கிளாஸில் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை எப்படி போகுதுன்னு சொல்லவே இல்லை. அப்போ பள்ளிக்கூடத்திலேயே வந்து ஒழுக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அமையலை. இன்னும் ஒழுக்கம் இல்லாமல் பிள்ளைகள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? சும்மா பணத்தை மட்டும் கொடுத்து பள்ளிக்கூடம் சரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களில் டீச்சர்ஸ் கிடையாது, நிறைய பள்ளிக்கூடங்களில் கழிவறை நல்லா இல்லை. கழிவறை நல்லா, டாய்லெட்டு நல்லா இல்லாதனாலேயே நிறைய மாணவிகள் கண்டினியூ பண்ணல. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நிறைய சிறுநீரக பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அப்போ ஒரு பேசிக்காக இவங்க அனலைஸ் பண்ணலை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் வராததுக்கு காரணம் என்னங்கிறத சரியாக அனலைஸ் பண்ணாமல் ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த திட்டங்கள்னால எதுவுமே கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர போகிறதில்ல, குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது. காலேஜ் படிக்கிறவங்க அதிகமாக வந்து இந்த இடைநிற்றல் இருக்க பிள்ளைங்க வந்து காலேஜ் போனாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இந்த இடைநிற்றலில் பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லையே, அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்க எதுவுமே போய் சேர மாட்டேங்குது. லேப்டாப்பும் போய் சேராது, எதுவும் போய் சேராது, படிப்பும் போய் சேராது. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறதுல என்ன இது இருக்குது? இப்போ இந்தியாவில் இடைநிற்றல் ரொம்ப குறைவான விகிதம் இருக்கிறது தமிழ்நாடு. இன்னும் கேட்டால் கல்வித்துறையில் வந்து 2வது இடத்தில், இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை இந்தியாவே ஒத்துக்கொள்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க?
இன்னும் நிறைய கிராமங்களில் போய் பார்க்கும்போது, அதாவது கிராமங்களில் வந்து குறிப்பிட்ட சமூகம் சார்ந்தோ இல்லை குறிப்பிட்ட ஒரு தெரு சார்ந்தோ இருக்கும் மக்களை போய் பார்த்தீங்கன்னா இடைநிற்றல் அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துலலாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை ஜென்ரலைஸ் பண்ணி அப்போ இதை விட கம்மியாக அதிகமாக இருக்கலாம் மற்ற மாநிலங்கள். ஆனால் தமிழ்நாட்டிலையும் இன்னும் இருக்குங்கிறத உண்மை தானே, இடைநிற்றல் அதிகமாக இருக்குங்கிறது உண்மை தானே. இன்னும் படிக்காத பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இவங்க தொடர்ந்து அவங்க அதை குறைத்து கொண்டே தானே வர்றாங்க. அதாவது இவங்க வந்த பிறகு அதிகப்பட்டிருக்கு இடைநிற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குற்றம் சாட்டுவதில் அதாவது புள்ளி விவரங்கள் தவறு இருக்கலாம் இல்லையா. புள்ளி விவரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறவங்க. இவங்க கொடுத்த புள்ளி விவரம் இல்லை, இது ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரங்களே தவறு இருக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா நான் வந்து எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா ஊரில் போகும்போது அந்த ஊரில் வந்து நிறைய பேர் வந்து படிக்காமல் 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. ஐடிஐ படிக்கல, பாலிடெக்னிக் படிக்கல. ஊர்கள்லையா இல்லை வெளி மாநிலம்? தமிழ்நாட்டில். அவன் ஐடிஐ படிக்கலை, பாலிடெக்னிக் படிக்கலை. இன்றைக்கி காலேஜில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்க ஆள் இல்லை, கெமிஸ்ட்ரி படிக்க ஆள் இல்லை, பாலிடெக்னிக்கில் வந்து நிறைய கோர்ஸ் படிக்க ஆள் இல்லை, ஐடிஐயில் படிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அப்போ எங்கே போயிட்டாங்க இந்த பிள்ளைங்க? எல்லாம் இன்ஜினியரிங்கை படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கலையே. இன்ஜினியரிங்கில் எத்தனையோ காலேஜஸ் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியாச்சு. வருஷத்துக்கு 10 காலேஜ் தமிழ்நாட்டில் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் படிக்கவே இல்லையே. அப்புறம் எந்த கணக்கில் வந்து இதை நான் எடுத்துக்கிறது? உண்மை வந்து வேறு மாதிரி தானே இருக்குது. ஒன்றிய அரசு இப்போ பொய் சொல்லுது. பொய் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? அவங்க சொல்லன்னு நான் நம்ப முடியாது. இரண்டு எதிரும் புதிருமா இருக்காங்களே. ஆமாம். அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு சாதகமான புள்ளி விவரங்களை ஒன்றிய அரசு தருவது என்பது சாத்தியமாது? எல்லாருமே இப்போ நீங்கள் ஒரு அரசு வேலையில் இருக்கீங்க, புள்ளி விவரங்களை உங்களுக்கு சாதகமாக தான் எழுதுவீங்களா, இல்லை அரசுக்கு சாதகமாக எழுதுவீங்களா, இல்லை வந்து உண்மையை எழுதுவீங்களா? அதாவது சாதகமாக எழுதுகிற விஷயங்கள் அரசு கொடுத்த இன்னைக்கு வந்து ஒரு கல்லூரியில் வந்து நிறைய ரேங்கிங்ஸ் இருக்குது. நேக் ரேங்கிங் இருக்குது, என்ஏஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன்ஸ். இது எல்லாமே படித்தவங்க கொடுக்குற ஒரு ஐடியாஸ் தான். இவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? நான் வந்து எல்லாரையும் 19 நம்புறதுனால தான் நான் ஏமாந்துட்டுருக்கேன். இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, படித்தவங்க எல்லாம் கரெக்டாக செய்வாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். உண்மையில் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னா எல்லா பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் மாநில அரசை குறை சொல்லலை, ஒன்றிய அரசை குறை சொல்கிறீங்க. குறை சொல்கிறதுங்கிறது கிடையாது. எல்லாரும் தவறுன்ற யார் செஞ்சாலும் அதில் சரிவான ரிசல்ட்டு சரியாக கிடைக்கல. இப்போ எல்லாத்தினே திட்டங்கள் வந்து ரிசல்ட் கிடைக்கலன்னா அது தவறு தானே. சரியான ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்கலன்னா அது தவறு தானே. அந்த தவறுக்கு நிறைய பேர் காரணமாக இருக்காங்கல்ல. ஒரு அரசை மட்டும் குறை சொல்கிறாங்க இல்லையே, அரசு அதிகாரிகளும் அதில் இருக்காங்க இல்லையா. அது அரசை சார்ந்தவர்கள் தானே. அந்த அரசு தானே அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிறாங்க. படுத்தி இருக்கணும், இன்னும் கட்டுப்படுத்தலை, என்ன பண்ணுறது? அப்போ அரசு தான் அதற்கு பொறுப்பு. கண்டிப்பாக பொறுப்பேற்று தான் ஆகணும். ஏன் அதுக்கு நேரடியாக பதிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, இப்படி சுற்றி வரீங்க. அரசு, ஒன்றிய அரசு சரியாக செயல்படலை. கண்டிப்பாக. சரி, இது தவிர இப்போ புதிய கல்விக் கொள்கை அப்படி கொண்டு வராங்க. அதில் 3ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு. இந்த தேர்வுகள் வச்சு அதில் ஒருத்தங்களை வந்து தோல்வி அடைய செய்வது, வெற்றி என்ற அந்த இடத்துக்கு போகாமல் அடுத்த வகுப்புக்கு அனுப்பாமல் அப்படியே நிறுத்தி வைத்தல் அப்படின்ற போது அந்த இளம் பிஞ்சுகள், அந்த பிள்ளைகளுடைய மனதில் வேறொரு தாக்கம் ஏற்பட்டு படிப்பை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இது என்ன, மாணவர்களோட தரத்தை நாங்கள் உயர்த்துறோம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த விதமான எக்ஸாம் இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு நல்லது. இன்னொன்று, இந்த எக்ஸாம் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து நல்ல பேர் வாங்குறாங்க, கொஞ்சம் பேர் கெட்ட பேர் வாங்குறாங்க. இந்த எக்ஸாம் முறையே என்றைக்குமே சரியாக இருந்தது கிடையாது. ஏன்னா எக்ஸாம் மட்டும் அந்த படிக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடங்களுக்கு மட்டும் மதிப்பெண் வச்சு ஒருத்தரை எடை போட முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இந்த விஷயங்களை யாருமே எடை போடவே இல்லை. 5ஆவதுல சரியாக படிக்கலாம், 10ஆவதுல படிக்கிறவங்க இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதே மாணவர். அதுக்கு காரணம் வந்து நார்மலாக அனலைஸ் பண்ணும்போது, நான் ஒரு ட்ரெயினராக இருக்கேன், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு டீச்சர் அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாடம் நல்லா படிப்பாங்க. ஒரு டீச்சர் நல்லா பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க. இன்னைக்கு படிக்காத பிள்ளைங்களை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோ லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும், ஸ்லோ ரீடிங் இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாஃப்ஸை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லைன்னா
3ஆம் கிளாஸில் உள்ள விஷயத்தில் டீச்சர்ஸ் வந்து ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க விட்டுட்டு 4ஆம் கிளாஸில் வந்து அடுத்த லெவலில் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த 3ஆம் கிளாஸ் விஷயம் இடையில புரியாமல் இருக்கனால அந்த தடுமாட்டம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணலையே. சும்மா இப்போ தான் நம்ம பெற்றோர்களானாலும் சரி தூக்கி போட்டு அடிக்கிறது மட்டும்தான் செய்கிறோமே ஒழிய அவன் ஏன் படிக்கிறான்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. பேசிக்காக யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்போ என்ன நடக்கும்? குழந்தைங்கள் ஏதோ இப்படி படித்தா போதும். இந்த கல்விக் கொள்கையில் வந்து கல்வியை வந்து சரியான ஒரு அனாலிசிஸ் பண்ணி சரியான அந்த குழந்தைகளோட மனநிலைக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்குறது தான் உண்மையான விஷயம். இன்னும் இந்த குழந்தைகளை இன்னும் பிரிக்கவே இல்லை. ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களை தனியாக பிரிக்கணும், இல்லை கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாத குழந்தைங்க தனியாக பிரிக்கணும், கொஞ்சம் ஸ்லோ லேர்னிங் இன்னும் தனியாக பிரிக்கணும். பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 40 பிள்ளைங்களை 50 பிள்ளைங்களை போட்டுட்டு எப்படி படிக்க வைக்க முடியும்? குறைந்தபட்சம் 30 பிள்ளைங்க இருந்தால் மட்டும்தான் சரியாக படிக்க வைக்க முடியும். 30க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக 30க்கு மேலே உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்காமல் தான் போகும். இது சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். டீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு அப்டேட்டடும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணுறாங்க எல்லா டீச்சர்ஸும். அப்போ எவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க? இன்றைக்கி காலேஜஸில் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டு கோர்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கும் காலேஜில் வந்து கோர்ஸ் வந்து பழைய கோர்ஸ் தான் நடத்திட்டுருக்காங்க. அப்போ இண்டஸ்ட்ரியில் போகும்போது இவங்களால் தடுமாறுது. இப்படி நிறைய இடத்துல கேப்பு நிறைய இருக்குது. இந்த கேப்பெல்லாம் இருக்கும்போது இந்த எக்ஸாம் தேவையான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஆனால் உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் 1 இயர் முடித்த சர்டிஃபிகேட், 2 இயர் முடித்த டிப்ளமோ அது வந்து அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் கீழே இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள எக்ஸாம்ஸ் டைப் பேட்டர்ன் வந்து தப்பாக தான் இருக்குது. அது வந்து எப்போதுமே பிள்ளைங்களுக்கு தாக்கத்தை உருவாக்கும், சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம்ஸ் உருவாக்கும், அவங்க தோல்வி பயத்தை உருவாக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபீல்டில் அவங்களால ஷைன் பண்ண முடியாது. அப்போ வேறு ஃபீல்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், எனக்கு அப்போ இந்த இதை கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க, ஸ்போர்ட்ஸ் மார்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். மியூசிக் இருக்கா, மியூசிக் மார்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த படிக்கிற மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்படி கொண்டு போகணும். அதுவும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்மளை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. உண்மையான பிள்ளைங்களோட கல்விங்கிறத யோசிக்கிறது இல்லை. சும்மா ஒரு நான் பெரியவன், என்னோடய ஈகோ தான் முக்கியம், நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதுதான் நடந்துகிட்ருக்கு. இது அந்த படிப்பாளையும் சரி அறிவாளையும் சரி யார் வேணால் சொல்லட்டும், அரசியல்வாதிகளாலும் சரி, அவங்கள ஈகோ இல்லை பிரச்சனை தான் இங்கே ஓடிட்டுருக்கே ஒழிய மக்களுக்கான ஒரு லைஃப் வந்து இங்கே இல்லவே இல்லை. எந்த இடத்துல பார்த்தீங்க கல்விங்கிறது வந்து சரியாக கொடுக்கல. கல்விங்கிறது வந்து சரியாக கொடுத்துருந்தா மக்கள் சரியாக நல்ல அறிவாளிகளும் நல்ல நீதிபதிகளும் நல்ல அட்வொகேட்ஸும் எல்லாமே நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. நீ ஒழுக்கமே இல்லையே, எந்த இடத்துல நல்லவங்களாக இருந்திருப்பாங்கன்றீங்க. இது வரைக்கும் அப்படி நல்லவங்க இல்லையா? நல்லவங்களா இல்லையானா அது கேள்விக்குறியாக தானே உலகம் நம்ப முடியலையே, யாரையும் நம்ப முடியல. உலகத்து எல்லா இடத்துலையும் தமிழர்கள் போய் மிகப்பெரிய பதவிகளில் இருக்காங்க. நாசாவில் பெரும் பதவிகள் அவங்க தான் இருக்காங்க. இப்போ தமிழர்கள் இல்லாவிட்டால் அமெரிக்க உலகம் இயங்காது. அரசாங்கமே அப்படி 13% வந்து நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் தமிழர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த தமிழர்கள் யார், எப்படி படித்தாங்க, எங்கே படித்தாங்க, அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ சாதாரண வில்லேஜில் படித்தவங்க குறைஞ்ச பேர் தான் 80ல் போய் போராடி தான் வர முடியுது. எல்லாரும் போராடி வர முடியல. அப்போ எல்லாரும் ஏன் போராடணும் கல்விக்காக, ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்னு நான் கேட்குறேன். ஒரு ஐஐடியில் படித்தா தான் எனக்கு வேலை கிடைக்கணும். ஆனால் ஐஐடிக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போராட வேண்டியிருக்கு. சின்ன வயசுலேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணோம், ப்ரிப்பேர் பண்ணோம், மெயின் அட்வான்ஸ் எல்லாம் போயிடும். ஏன்னா எல்லாருமே என்ஐடி படிக்கக்கூடாதா? எல்லாருமே ஐஐடி படிக்கக்கூடாதா? எல்லாருக்கும் அந்த சிலபஸ் கிடைக்கக்கூடாதா? ஏன் கிடைச்சா என்ன அழிஞ்சு போயிடுவோமா? ஏன் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் படிக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்கணும் அப்படி என்ன ஒரு கான்செப்ட்? இல்லை நீட் எக்ஸாம் எதனா தான் எம்பிபிஎஸ் படிக்க போனால் ஏன் எம்பிபிஎஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா காலேஜ் உருவாக்கியிருக்கலாமே, எல்லாரும் படிக்கட்டுமே எம்பிபிஎஸ். இப்போ இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வருகிற பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3வது முறையும் இந்த நாட்டில் ஆட்சியை அமைத்திருக்கிறது. அப்படின்ற போது மக்கள் அதற்கு எதிராக திரளவில்லை அப்படின்னு நினைக்கலாமா? மக்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் மூழ்கி கிடந்தால் எப்படி திரளுவாங்க? ஃபேஸ்புக்கில் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், எல்லாம் திரண்டு வருவாங்க. வாட்ஸ்அப்பில் போடுங்க, திரண்டு வருவாங்க. ஷேர் ஃபார்வேர்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மக்கள் வந்து இப்போ நேரடியாக வந்து போராடுறதுக்கு யாரும் தயார் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய இயலாமையாக இருக்கலாம், அவங்க இருக்கிற சுச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ப்ரைவேட்லேருந்து போராட வந்து அவங்களுக்கு வேலை இருக்காது. அதுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா? இதை தானே ஒரு ஆட்சி வந்து அதுதானே லாக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டைரக்டாக ஒரு விஷயமா லாக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி முன்னாடி வந்து 3 மாதம் ஆகும். 3 மாதம் நோட்டீஸ் போட்டு கொடுத்து தான் ஒருத்தரை வெளியே அனுப்ப முடியும். இன்றைக்கி 15 நாளில் வெளியே அனுப்புகிறாங்களே. 15 நாள் போதும். 15 நாளில் என்னை வந்து வெளியே அனுப்பலாம். நான் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் ப்ரைவேட்டில். 15 நாள் டைமில் என்னை வெளியே அனுப்பலாம். நான் ஒரு மேனேஜர் நினச்சா வெளியே அனுப்பலாம், ஒரு சூப்பர்வைசர் நினச்சா வெளியே அனுப்பலாம், யாரோ ஒருத்தர் நினச்சா வெளியே அனுப்புகிற அளவுக்கு என்னுடைய வேலை இருக்குது.
அப்போ எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ நான் எப்படி இவங்களெல்லாம் பயந்துட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கணும், எப்படி நான் போராட முடியும்? எனக்கு போராடுறதுக்கான உரிமையே கிடையாது. போராடினா எனக்கு லீவ் ஆயிடுது. ஒரு லீவ் எடுக்கிறதுக்கே நாங்கள் உசுரை கொடுக்கணும். இப்போ அரசாங்கம் எங்களை எதிர்த்து போராடுங்க, உங்களுக்கு லீவு தரேன்னா சொல்லுவாங்க, சொல்லணும். ஏன்? இது நம்ம ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும், எல்லாத்துக்குமே பேச்சு சுதந்திரம் கொடுக்கணும். இல்லை முதல்ல அரசியலமைப்பு சட்டப்படி அரசியல் உரிமைகள் எல்லாமே கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்கவே இல்லையே. உண்மையை சொன்னால் அதெல்லாம் இன்டைரக்டாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டைரக்டாக லாக் பண்ணிட்டு இருக்காங்க. கொடுக்கணும் அப்படின்றத விட எடுத்துக்கணும். நீங்கள் அவங்கள எதிர்த்து பண்ணுறீங்க. அப்போ நான் ஏன் எதுக்குன்னு கேட்டேன். எதுக்காமலே எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த அவங்க திரும்ப லாக் பண்ணி எதிர்த்து பண்ணாங்க. கொடுக்கலன்னும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதிர்த்து தானே பேசணும். இப்போ இது எதுக்காம கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நான் போராடி தான் எடுக்கணுங்கிற நிலைமையில கொண்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதானே தப்பு. இதுக்கு தீர்வு என்ன? இது நம்ம எல்லாருமே திரும்ப திரும்ப அதை பேசணும், திரும்ப எல்லா மக்களுக்கிட்டையும் கொண்டு சொல்லணும். போராடி தானே ஆகணும். போராடி தான் ஆகணும். திரும்ப அதான் போராடுற நிலைமையில கொண்டு வராங்கன்னு சொன்னேன் நான். போராடுற நிலைமைக்கு தான் தள்ளிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போராடிப்பார் அப்படின்னு. ஏன் இந்த போராட்டம்னா நான் கேள்வி கேட்குறேன். இது சிம்பிளாக பண்ணுற விஷயத்த இன்னைக்கு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கே தெரியாமல், இந்த ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கு நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு அடிமையாகிட்டே இருக்கும். நம்ம தெரியாமலே ஒரு விஷயத்தையும் நம்ம லாக் ஆகி அந்த இதில் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இப்போ கடந்த காலங்கள்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுதான் பொது தேர்வாக இருந்தது. ஆமாம். அப்புறம் 11ஆம் வகுப்பையும் பொது தேர்வுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த மாற்றம் நினைக்கிறீங்க? சும்மா ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து நினைக்கிறாங்க. படிக்காதவங்கள தனியாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இல்லை சில பள்ளிகளில், தனியார் பள்ளிகள்லாம் 10ஆம் வகுப்புக்கு பிறகு 11ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை படிக்காமல் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை 2 ஆண்டுகள் அந்த பாடத்திட்டத்தை படித்து அதில் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு புகார் வந்ததை ஒட்டி அதை அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகாருக்கு இதுவா தீர்வு? இப்போ பையனை படிக்கவேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லை? அதை கண்காணிச்சிருக்கலாம்ல. பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை கண்காணிச்சு அதுக்கு தான் ஒரு பொது தேர்வு வைக்கிறாங்க. பொது தேர்வு அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் பொது தேர்வு வச்சுட்டு இருக்கட்டும். 8ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் பாடம் படிக்கிறாங்க. அப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் எல்லாம் பொது தேர்வு வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரே 1ஆம் கிளாஸ்லேருந்து இல்லை 5ஆம் கிளாஸ் படிக்க வச்சாங்கன்னா 1, 2, 3 எல்லாம் பொது தேர்வு வைக்கணும். அப்போ இப்போ புதிய கல்வித்திட்டத்தில் பொது தேர்வு கொண்டு வந்து அதை பேஸ் பண்ணியா? இப்போ எல்லாமே ஒரு நிர்வாகத்தோடைய தோல்விகள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. யாரோ செய்கிற சில தோல்வி இது நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு. இப்போ நம்ம கல்வி திட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை பொது தேர்வு வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு 11, 12 பொது தேர்வு இருக்குது. இந்த முறை சரியா? இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இது இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம். என்ன அப்படின்னா, பிள்ளைங்க 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு கோலை செட் பண்ணி இந்த பேலன் போக முடியும். இப்போ 8ஆம் கிளாஸ்லேயே அவனுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி எதுவுமே பண்ணலையே. இப்போ 8ஆம் கிளாஸில் முடிஞ்சாச்சுன்னா 9 பாஸ் பண்ணணும், 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும், இந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லேயே நம்மளை வச்சுருக்காங்க. அந்த மாற்றம் தேவைன்னு சொல்கிறீங்கல்ல, முன்னேற்றம் எப்படி வரும்? இப்போ மாற்றம் தேவைன்னு சொல்கிறீங்க, அது என்ன மாதிரியான மாற்றமாக இருக்கணும்? மாற்றங்கள் இந்த எல்லா சிலபஸும் ஒரே சிலபஸாக இருக்கணும். இந்தியா முழுவதும் ஒரே சிலபஸ். எதுலேயுமே எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. படிப்பில் முதல்ல கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 10ஆம் பொதுத் தேர்வு கூட இன்றைக்கி தேவை கிடையாது. ஏன்னா இப்போ அந்த 10ஆம் பொதுத் தேர்வு வச்சு நம்ம இன்னும் சாதிக்க போகிறதில்ல. 12ஆம் பொதுத் தேர்வு வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணுறது தான் இதெல்லாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கோர்சஸ் கொண்டு வரலாம், நிறைய காலேஜஸ் கொண்டு வரலாம், நிறைய கவர்மெண்ட்டே நிறைய காலேஜஸ் கொண்டு வரலாம், எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கொடுக்காம சும்மா ப்ரைவேட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாலும் நமக்கு இந்தளவுக்கு தடுமாட்டம் இருக்குது. இன்றைக்கி யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா ஒரு எக்ஸாம், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னா எக்ஸாம், இல்லை அதுக்கு ஒரு மார்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளே பூத்தி நம்மளை தடுமாற வச்சுட்டு இருக்காங்க. நம்மளால் எங்கே போகணும் எது பண்ணனே தெரியல. ஒரு எம்பிஏ படிக்கணும்னா ஐஏஎம்மில் படிக்கணுமா, இல்லை இண்டோரில் ஐஐடியில் படிக்கணுமா, இல்லை லா காலேஜில் உள்ள எம்பிஏ படிக்கணுமான்னு ஒரு தடுமாட்டமாக இருக்குது. அதுக்கு 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுக்கு? நம்ம அப்படின்னா ஏதாவது ஒன்றில் ஃபில்டர் பண்ணியிருக்கணும். எதுவுமே ஃபில்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதனால் நமக்கு பிள்ளைங்களை ஒரு நல்ல பிள்ளைங்களை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக அது குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. 1-2 வராங்க, அவங்க ஐஐடியில் வராங்க, அவங்க 40 லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு போகிறாங்க. ஐஎம்மில் 1-2 வராங்க, 4 கோடி சேலரி வாங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் நடக்குது. இப்போ மற்ற பிள்ளைங்கள்லாம் வாங்குகிற சக்தி இருந்தாலும் வாங்க முடியாத நிலைமையில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. அவங்க அந்த அளவுக்கு முன்னேற முடியாமல் இருக்குது.
அதனால் அவங்களே தனக்குள்ளே என்ன பண்ணி அமுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியே வர முடியாது, நான் ஜெயிக்க முடியாது, என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நான் ஒன்றும் லாயக்கு இல்லை, எனக்கு இவ்வளோ தான் மார்க் வரும், நான் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, ஒன்றுமே கிடையாது, நான் தனியார், அதுவும் தனியார் வேலையை தான் இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கேம்பஸ் இன்டர்வியூ ஜாப் ஃபேர் தான் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு இவங்க அந்த ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம்ல, ஒன்றுமே பண்ணலை. அப்போ எல்லாமே நமக்கு வந்து சுற்றி பார்த்தா நம்ம தனியார் வேலைக்கு போகணும், தனியாருக்கு அடிமையாக இருக்கணும், தனியாருக்கு கடைசி வரை நம்ம லோன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டணும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எல்லோரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சாதாரண மக்கள் என்ன நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, வேலை கொடுக்குறதுக்கு ரெடி கிடையாது, வேலைக்கு சரியான சம்பளம் கொடுக்க ரெடி கிடையாது, சம்பளம் கொடுக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சம்பளம் கொடுத்தாலும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சப்போஸ் சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்கணுன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் கொடுக்குறாங்க. 4 ஞாயிற்றுக்கிழமைக்கான லீவை ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ 4 லீவ் எடுத்துட்டு இல்லை, உனக்கு எக்ஸ்ட்ரா லீவு கிடையாதுன்னு. இப்படி எத்தனையோ கடைகள் இன்றைக்கும் கடையில் வேலை பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் லீவ் கூட இல்லாமல் நிறைய கடைகள் வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் யாருமே பார்க்குறதில்ல. அப்போ நம்ம எப்படி தான் நம்ம வாழ்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. கஷ்டத்தில் வாழ்கிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது, ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்கணும், முதலாளிக்கு அடிமையாக இருக்கணும் கடைசி. இப்போ மும்மொழி பிரச்சனை இது வந்து தர்மேந்திர பிரதான் அவர் கொண்டு வராரு. தமிழ்நாட்டிலேருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாகரிகமற்றவர்கள் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்புறம் 100 தடவைக்கு மேலே மன்னிப்பு கேட்க தயாருன்னு சொல்கிறாரு. இவற்றையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மும்மொழி திட்டம் தேவைதானா? கண்டிப்பாக. மும்மொழி திட்டம்ங்கிறது மும்மொழி திட்டம் தான் சொன்னாங்களே ஒழிய ஹிந்தி தான் 3 மொழி, ஒரு மொழி ஹிந்தி தான் எதுவும் சொல்லலை. ஹிந்தி வந்தால் ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஜாப்ஸில் இருந்தாலும் சரி, இந்தியா முழுவதும் பயணிக்கிற யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஹிந்தி பேசித்தான் ஆகணும்னு கட்டாயத்தில் இருக்கும். இன்னும் ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு கடை வச்சுருந்தா கூட ஹிந்திக்காரனை வேலைக்கு வைக்கணும்னா நமக்கு ஹிந்தி தெரிஞ்சு தான் ஆகணும். இந்த ஹிந்தி வேணாங்கிறாங்க. ஹிந்திக்காரனை தமிழ் படிக்க சொல்கிறது, ஹிந்திக்காரன தமிழ் படிக்கிறான்னு சொல்ல. இதில் நம்ம ஆளுங்க நிறைய புத்திசாலியாக இருக்காங்க. ஏன்னா நம்ம அடுத்த மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறமே ஒழிய அவனை தமிழ் படிக்க வைக்கிறதுல யாருமே ரெடியாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து டிசிஎஸ் பெரும்பாலான மக்கள் வந்து அடுத்த மொழி வேண்டான்னு தானே சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் போதும் தானே சொல்கிறாங்க. இப்போ ஆங்கிலம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஆங்கிலம் உலகமெல்லாம் போகிறோம், உலக மொழி கிடையாது. 67 நாடுகளில் தான் அது பேசப்படுகிறது. சரி, இந்தியை விட அதிகமாக பேசப்படுகிறதா இல்லையா? ஹிந்தியும் ஒரு 6-7 நாட்டில் தமிழை விட அதிகமாக பேசப்படுதே. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு தாய் அதாவது ஆங்கிலம் படித்ததுனால அந்த 67 நாடுகளில் நமக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த ஒவ்வொரு இங்கிலீஷுக்கும் ஆக்சென்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யூஎஸ்ஏ போகணுன்னா டோஃபல் எழுதாமல் உங்களுக்கு யூஎஸில் போக முடியாது. அந்த யூஎஸ் ஆக்சென்ட் தெரிஞ்சால் தான் அங்கே போக முடியும். ஆஸ்திரேலியா, கனடா, யூகே பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் முடித்தா தான் போக முடியும். அப்போ அந்த ஆக்சென்ட் கண்டிப்பாக கனடியன் ஆக்சென்ட், ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் இது எல்லாமே மாறி போச்சு. இல்லை, ஆந்திராவில் இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு, அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் படித்ததனால் தமிழர்கள் உலகமெல்லாம் பரவி வேலை செய்கிறாங்க, முக்கியமான இடங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறுன்றீங்களா, அது பொய்ன்றீங்களா? ஆங்கிலம் படித்ததுனால இருக்கிறாங்கன்னு உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் தேவையா? ஏன் தமிழ்நாட்டில் ஒரு இன்டர்வியூ வந்து நீங்கள் தமிழில் கேட்க மாட்டீங்க? ஆங்கிலம் தேவையில்லை, நம்ம ஹிந்தி தேவையா? ஹிந்தியும் தேவையில்லை. மொழி வந்து ஆக்சுவலி மொழியை பொறுத்தவரை ஒன்று பாருங்க, மொழி என்ன சொல்கிறது, இப்போ வந்து வளர்ந்து விட்டது, நாகரிகம் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ செல்ஃபோனில் நீங்கள் தமிழில் பேசி அப்படியே டிரான்ஸ்லேட்டர்னா எந்த லாங்குவேஜ்னாலும் வந்துடும். கண்டிப்பாக. அப்படி இருக்க போது ஒரு மொழியை கொண்டு வந்து நீ கற்றுக்கடான்னு சொல்கிறது என்ன நியாயம்? எந்த மொழியை கற்றுக்க சொன்னாங்க? மும்மொழி கொள்கை தான் சொன்னாங்க. ஹிந்தியை கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லலை. மொழி என்னத்துக்குன்ற இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், அப்படி இல்லை. வேணும்னா இப்போ நீங்கள் போய் கேரளாவில் போனால் மலையாளம் கற்றுக்க போகிறோம். இங்கே இப்படி நிறைய பேர் கற்றுக்கிட்டு அங்கங்கே இருக்கிறாங்க. இதை வந்து புகுத்த வேண்டும். இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் நிதியை ஒதுக்குறாங்க, சமமாக ஒதுக்க வேண்டியது தானே. ஏன் தமிழுக்கு மாத்திரம் ரொம்ப குறைந்த அளவு, யாருமே பேசாத ஒரு இப்போ 25,000 பேர் பயன்படுத்துகிற சமஸ்கிருதத்துக்கு 1000 கோடி, இதெல்லாம் நியாயம்னு நினைக்கிறீங்களா? முதல்ல மொழி எதுக்கு அப்படின்னு முதல்ல தெரியணும். மொழி வந்து நம்ம இந்த தகவலை பரிமாற்றுறதுக்கு. இந்த தகவலை பரிமாற்றுறதுக்கு ஒரு மொழி தெரிஞ்சால் ஓகே, நல்லது தான். இன்னும் 2 மொழி தெரிஞ்சால் நம்முடைய அறிவு கூர்மை வளரும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை மொழி வேணாலும், எத்தனை மொழி அதிகமாக மொழி பேச நமக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக. அதை ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்குறோம். திணிக்கக்கூடாதுங்கிறது திணிக்கவே இல்லை யாரும்.
இப்போ 3 மொழி பேசினா அதை அந்த மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு 2350 கோடி தரும்னு சொல்லிட்டார் அவர். அது தெரியுமா? அது உண்மைதான். அப்புறம் மும்மொழி அது திணிப்பு இல்லையா? அது ஹிந்தியை திணிக்கிறீங்க சொல்றீங்களே, நம்ம வேற மொழி மூன்றாவது மொழி அதான் இப்போ மொழியை திணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய மொழியாக இருக்கட்டும், நிறைய ஸ்கூல்ஸில் வந்து உருது சொல்லி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ராவா. நிறைய ஸ்கூல்ஸில் வந்து மலையாளம் சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் எக்ஸ்ட்ராவா தெலுங்கு சொல்லி கொடுக்குறாங்க. பார்டரில் உள்ள ஸ்கூல்ஸ் அப்போ எக்ஸ்ட்ரா மொழி படிச்சு தானே இருக்கும். இல்லை இப்போ உங்கள் அளவில் ஒரு புள்ளி விவரம் நீங்கள் எடுங்க. இதே நீங்கள் ஒரு புள்ளி விவரம் எடுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உருது ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்களா, இந்திய ஆசிரியர்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்திங்கன்னா யார் அதிகமாக இருப்பாங்க? ஹிந்தி அதிகமாக இருக்கலாம். அப்புறம் அது புகுத்துறதுனால தானே. புகுத்தலையே. சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் பிள்ளைங்களை விட்டீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்தது கேந்திர வித்யா கண்ட்ரோலில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் ஏன் நம்ம தமிழர்கள் நம்ம வந்து ஏன் இப்போ அங்கே அனுப்புகிறோம்? நம்ம பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் படித்தா இன்றைக்கி எனக்கு வேலை கிடைக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தமிழ் வளரணும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆங்கிலம் வளரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாரும் ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க. ஆங்கிலம் வளரணும். அதாவது ஆங்கிலத்தில் தான் என்ன இருக்குது? சயின்ஸ் இருக்குது. ஆங்கிலத்தில் தான் மேத்ஸ் இருக்குது. அங்கே தான் ஹிஸ்ட்ரி இருக்குது. தமிழில் என்ன இருக்குது? தமிழில் வெறும் தமிழ் பாடம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எப்படி தமிழ் வளரும்? நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே தமிழ் வளர்த்தணும். தமிழ் படுத்தி அதை சொல்லிக் கொடுக்க தயாராக தானே இருக்கிறாங்க. இப்போ கணக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. ஏன் படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல்? நீங்கள் உங்கள் மாதிரி தமிழ் மொழி வேண்டாம் அப்படின்னு தமிழ் யாரும் வேண்டான்னு சொல்லலையே. சில தமிழர்கள் தான், அதனால தான் காரணம். தமிழ் வந்து யாரும் வேண்டான்னு சொல்லலை. தமிழுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க? நான் தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் பிடிக்கும். நான் ஒரு இடத்துல ட்ரைனிங் இருக்குன்னா தமிழ் இங்கிலீஷ் தெரியுமான்னு தான் கேட்குறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் எனக்கு ட்ரைனிங் கிடைக்கும். எந்த காலேஜ் ஆனாலும் எந்த ஸ்கூல் ஆனாலும் தமிழ் தெரிஞ்சால் மட்டும் கொடுக்கல. மோட்டிவேஷன் ஸ்பீச் போகணுன்னா மட்டும் 1-2 பேருக்கு தான் கிடைக்கிது தமிழ் பேசினேன். மற்ற யாருக்குமே மொழி கிடைக்கல. தமிழ் படித்தா எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? ஒரு இன்டர்வியூவில் என்ன தமிழில் கேள்வி கேட்பீங்களா? ஒரு கம்பெனியில் தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை கம்பெனிஸ் இருக்கே, அத்தனை கம்பெனிஸும் வந்து என்னை தமிழில் ஏன் இன்டர்வியூ பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னை ஏன் ஆங்கிலத்தில் இன்டர்வியூ பண்ணுறீங்க? எனக்கு ஆங்கிலம் தேவை கிடையாது. நாங்கள் தேவையில்லைன்னா நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன். தமிழ் மீடியத்தில் படித்த எனக்கு ஏன் தமிழில் இன்டர்வியூ பண்ண மாட்டேங்கிறீங்க? நேர்முகத் தேர்வு தமிழில் ஏன் கேட்டால் என்ன உங்களுக்கு குறைஞ்சி போயிடுமா? நான் தமிழில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நான் வேலை பார்க்குறதுனால உங்களுடைய உற்பத்தி குறையுமா? உங்களுடைய லாபம் குறையுமா? இல்லை நான் தமிழில் வந்து நான் செக்ரட்டரியேட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் தமிழில் எழுதினா அந்த இங்கிலீஷில் எழுதாமல் தமிழில் எழுதினா எதுவும் மக்களுக்கு சென்றடையாதா? இப்போ தமிழ்நாடு அரசு அலுவல் மொழியும் இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க. அலுவலில் தமிழை மாற்றுங்க. இல்லை, தமிழ் அதை பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க. இப்போ கையெழுத்து போட்டு கூட அதிகாரிகள்லாம் தமிழில் தான் கையெழுத்து போடணும், தமிழில் தான் ஆணைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. படிப்படியாக தானே அது அந்த இடத்துக்கு வந்துட்டு. ஏன் படிப்படியாக வரணும்? ஒரேடியாக வரலாம்ல? இவ்வளோ கஷ்டப்படணுமா தமிழை கொண்டு வரதுக்கு? தமிழை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? 2 மொழி இருக்கும்போதே நாங்கள் 3வது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுற ஆட்கள் தமிழ் மொழி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எதிர்க்க மாட்டாங்களா? அதை ஏன் எதுக்கணும்? அவங்கவுங்க மொழியில் நீங்கள் அவங்க அந்த இதை சிஸ்டமே மாற்றுங்க. தமிழ் மொழி இப்போ தமிழ் மொழினா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் எல்லாத்தையும் தமிழ் மொழியில் பண்ணி பாருங்க. இது இந்த பிரச்சனையை நம்ம பேசும்போது தொடக்கத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? 3 மொழி இருந்தால் என்ன தப்பு என்னன்னு கேட்டீங்க. எத்தனை மொழி இருந்தாலும் தப்பு கிடையாது. இப்போ தமிழ் மட்டும் இருக்கணுன்றீங்க. இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் முக்கியமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் தமிழ் மொழி தான் பேசணும். 3 மொழி வேண்டாம், மும்மொழி திணிப்பு தேவை கிடையாது. எனக்கு தேவைன்னு நான் படிச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கான வசதியை கொடு. எனக்கு ஃப்ரெஞ்சு இன்னைக்கு சென்னையில் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க, ஜப்பான் படிக்கிறாங்க. நிறைய கல்லூரி ஸ்கூலில் வந்து தமிழ் எடுக்காமல் எல்லாருமே ஃப்ரெஞ்சும் செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சும் வந்து ஜெர்மனும் இந்த ஸ்பானிஷும் தான் எடுக்கிறாங்க. இந்த தமிழ் எடுக்கிறதே இல்லை. எத்தனை ஸ்கூலில் நீங்கள் தமிழை பார்க்கவே முடியாது. அந்த கிளாஸ் ஸ்கூலில் என்ன பண்ண போகிறீங்க? கூட்டி கழித்து உங்களுடைய முடிவு வேறு மொழிகள் வேண்டாம் அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? வேறு மொழிகள் வேண்டாம்னா நீங்கள் எனக்கு தமிழில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீ தமிழில் வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் ஹிந்தி படிச்சுட்டு நான் மும்பை போய் தான் ஆகணும். இல்லைன்னா நான் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஹிந்திக்காரன். அங்கே உள்ளவங்கலாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகணும்? நான் படித்தவங்களுக்கு அங்கே தான் வேலை, படிக்காதவங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை. படித்தவங்க எல்லாம் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் மும்பைக்கு போய் நான் வந்து என் இந்திய நாட்டுக்கு வேலை பார்க்கணும்னு வச்சா இங்கே தான் வேலை பார்க்கணும். நான் வெளிநாட்டில் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன். அப்போ அப்படி ஆசைப்படாத எத்தனையோ தமிழர்கள் வந்து இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே வேலை பார்க்குறாங்க? நார்த் இந்தியா அந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்துட்டு நிலைமையில் இருக்காங்க. ஐடி ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா? எக்கனாமிஸ்ட் எல்லாமே டெல்லியில் தான் இருக்காங்க. இன்னும் நிறைய தமிழர்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் தமிழில் தான் இருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே தமிழ் தானே தேவைப்படுது.
தமிழை இப்போ மற்றவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நான் வந்து சொல்லிக் கொடுக்குற ரெடி, தமிழ் சொல்லிக் கொடுக்குற ரெடி. ஒரு ஹிந்திக்காரங்க வராங்க, அவங்களுக்கு ஹிந்திக்காரங்களை உட்கார வச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு அரசா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்படி யோசிக்கிறீங்க. இப்போ தமிழராக இருக்கீங்க, நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, ஆமாம், உங்களை கூப்பிட்டு வச்சு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க யார் இருக்கா? நான் தமிழ் படித்து தானே போயிருக்கேன். எனக்கு ஹிந்தி வந்து படிக்கிறதுக்கு வெறும் 1 மாதம் கூட தேவை கிடையாது. ஆனால் தமிழ் படிக்கிறதுக்கு இலக்கணம் இலக்கியம் எல்லாம் படித்து முடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷமாவது தேவைப்படும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மொழி தமிழ் மொழி. தொன்மையும் அதிகம், இலக்கணமும் சரியான இலக்கணம் உள்ள ஒரே மொழி தமிழ் மொழி தான். இந்த மாதிரி இலக்கணம் எந்த மொழியிலையும் கிடையாது. நீங்கள் இப்படி பேசுகிற நீங்கள் இந்த தமிழ் மொழியை இந்தியா முழுவதற்கும் கொண்டு போகணும். அது இந்தியா முழுவதும் இல்லை, ஒரு ஆங்கிலத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் கொண்டு போக முடியும்னா ஏன் தமிழை கொண்டு போக முடியாது? தமிழ் ஆசிரியர்களை ஏன் அதிகமாக உருவாக்கி ஒவ்வொரு இடத்துலையும் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க மூலமாக தமிழ் வளர்க்குறதுக்கு நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே? அதுக்கு தமிழுக்கு தான் நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு ஒதுக்கி இருக்கலாம்ல? தமிழ்நாட்டுக்கு காசு இல்லையா? அதை செய்கிறாங்களே. இப்போ எவ்வளோ வளர்த்துருக்காங்க? வெளிநாடுகளில் இருக்கைகள், பல்கலைக்கழகங்களில் இருக்கைகளுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அளவில் அந்த நிதியை பொறுத்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே இருந்து வரிகளை எல்லாம் கொண்டு போகிற ஒன்றிய அரசு மொழிகளுக்கான தொகையை கொடுப்பதில் பாரபட்சம் காட்டுகிறது. அப்படின்ற போது தமிழுக்கான அந்த இடம் இல்லாமல் போகுது. உண்மைதான், அதை வந்து நான் மறக்க முடியாது. நமக்கு அமௌண்ட்டு தராமல் இருக்கிறதுக்கு காரணம் இன்னும் ஒன்று இருக்குது. நம்ம தமிழுக்கு என்ன செஞ்சோன்னு கேட்டால் எந்த பதிலும் கிடையாது. இன்றைக்கி நம்ம தமிழுக்காக ஏதாவது ஓலைச்சுவடிகளை வந்து இது பண்ணியிருக்கோமா? எல்லா ஓலைச்சுவடிகளையும் எடுத்து தமிழாக்கம் பண்ணி தமிழ் புத்தகங்கள் உருவாக்கியிருக்காங்க. புத்தகங்களை எல்லாம் இதுக்கு கொண்டு வந்து கணினிக்கு கொண்டு வந்திருக்காங்க. கணினிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வரல. மக்கள் கையில் இது எந்த புக்குமே வரல. அப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் தான் வந்திருக்கு. சரஸ்வதி மகால் இல்லைன்றிருக்கு. அப்புறம் வந்து நானே அந்த புத்தகங்கள் என்னோட கணினியில் ஒரு 2000 புத்தகங்கள் வச்சுருக்கேன். நானும் 3000 புக்கு மேலே பதிவு ஏற்றிருக்காங்க. இன்னும் எல்லாத்தையும் படிக்கலை, படித்தெல்லாம் போய் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் தமிழ் மொழியில் நடந்து கொண்டு தான் இருக்குது. சரி, நீங்கள் இது அப்படியே அடுத்த நீங்கத்துக்கு வருவோம். 2026 நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறீங்க? எங்களுக்கு யார் மரியாதை தர்றாங்களோ, யார் எங்களை மதித்து கூப்பிட்றாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி இருக்கும். அவங்க ஊழல்வாதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மொழிப்பற்று இல்லாதவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களை கூப்பிடுறவங்க கண்டிப்பாக மதிக்கிறவங்களுக்கு மட்டும். என்ன ஒரு கொள்கையே இல்லாமல் இப்படி பேசுகிறா என்ன அர்த்தம்? அதாவது எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மாநில தலைவர், அவரோட முடிவு தான். ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு தலைவர் புரட்சி வீரன் அவர். அவர் தான் இந்த ஒரு கட்சியில் வந்து தனியாக நின்று தனிப்பட்ட முறையில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி இதுக்கு ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு. தேசிய மக்கள் கட்சிங்கிற கட்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு சென்றிருக்காரு. திண்ணை பிரச்சாரம் மூலம் தான் அதிகமாக பிரச்சாரம். கட்சிகள்லாம் நீங்கள் எந்த கூட்டணியில் சேர போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் நாங்கள் பொதுக்குழு செயற்குழுலாம் கூட்டி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் முதல்ல மரியாதை வேணும்ல, தலைவர் சொல்லுவார். முதல்ல மரியாதை வேணும்ல, மரியாதை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவோம். யாருமே உங்கள் பக்கம் திரும்பலைன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் தனியாக 234 தொகுதியிலையும் கண்டிப்பாக நாங்கள் போட்டிடுவோம். அதுக்கு இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நின்று ஒரு நோட்டாவுக்கு கீழேயாவது வந்துடுவீங்களா? நோட்டாவுக்கு மேலே வந்துடும். ஏன்னா நாங்கள் நேர்மையான கட்சி. ஒரு புத்தகத்தை வந்து சின்னமாக வச்சுருக்கோம், படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நிறுவனர் முக்கியமான ஆள், பாராட்டப்படக்கூடியவர். ஆமாம், அவரை தொடர்ந்து வருகிற அவரது மகன் இருக்கார். இப்போது அவரும் கூட இங்கே மற்ற மாநிலங்களில் வந்து அந்த கட்சியோட கொள்கைகளை விளக்கி கூட்டங்கள் போட்டு இந்த கட்சியோட செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குன்றதை தெளிவுபடுத்தாமல் மேகாலயிலே இருந்தால் எப்படி இந்த கட்சி வளரும் இங்கே தமிழ்நாட்டில்? அவர் தான் அவருக்கு பதில் நல்ல நல்ல தலைவர்களை உருவாக்கி இங்கே விட்டுருக்காரு. எங்களுக்கு மாநில தலைவர் புரட்சி ஸ்ரீனிவாசன் இருக்கும்போது வேறு அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வர ஏப்ரலில் இங்கே வராரு. இப்போ வர ஏப்ரலில் இங்கே வரும்போது பத்திரிகையாளர் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும். கடந்த முறை ஜெனரல் செக்ரட்டரி வந்தப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்துச்சு. ஆனால் உங்கள் சேனல் கூட எந்த சேனலுமே வந்து எங்களை வந்து நியூஸில் கூட போடலை. அது யாருடைய சதின்னு எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் பின்தொடருகிற ஒரு தலைவர் அல்லது ஒரு கட்சி, அவங்களை நோக்கி தான் ஊடகம் போகும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதிகமாக மக்கள் ஆதரிக்கிற அல்லது மக்கள் பின்தொடருகிற
அப்போ அவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்திய சட்டங்களே எப்படி இருக்குது, பெரும்பான்மை அதிக வாக்கு வாங்குறவங்க தானே ஆட்சிக்கு வர போகிறாங்க. அப்படி தானே இருக்குது எல்லாம். ஆமாம். அப்போ அப்படி இல்லாத மக்களோட அந்த தலைவர்கள்ட்ட பின்னாடி போய் ஊடகங்கள் என்ன செய்தி கொண்டு வர போகிறோன்ற நிலையில் பெரிய வலிமையான கட்சிகளை நோக்கி தானே போவாங்க. வலிமையாக இருந்து அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ வலிமையான கட்சிகள் வந்து அவங்களுடைய எல்லா விதமான பலத்தையும் நல்லவங்களோ கெட்டவங்களோ அதிகமான மக்கள் வாக்களித்து அவங்க அரசாட்சியில் உட்கார்றாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம். நல்ல மக்கள் நல்லவர்களை சரி, தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ 2026 200 தொகுதிகளை நாங்கள் வென்றெடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். இது சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் சொல்கிறத அவர் வென்று கமைப்பார்? அந்த வாய்ப்புக்கு வந்து அது கூட்டணிகளை பொறுத்து, எப்படி வந்து எதிர்க்கட்சி கூட்டணி அமையுது, அவருடைய கூட்டணி எப்படி அமையுது. நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லாதீங்க. இப்போ இந்த நிலையில் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. ம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மக்கள் மத்தியில் அவருடைய ஆதரவு குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, அவருடைய திட்டங்கள் சரியானபடி கடைக்கோட்டில் போய் சேரல. இன்னொன்று வந்து போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு, மக்களுக்கான பிரச்சனைகளும் அதிகமாகிட்டுருக்கு. இதை சால்வ் பண்ணுறதுல அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவங்கள பிரபலப்படுத்துறது தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்போ இல்லை, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மகளிர் உதவித்தொகை, இலவச பேருந்து பயணம். இப்போ கேட்டால் இந்த பட்ஜெட்டில் கூட நிலம் வாங்கினா, சொத்துக்கள் வாங்கினா அவங்களுக்கு 1 விழுக்காடு அந்த பதிவில் குறைத்து கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற போது எப்படி பெண்கள் வந்து அவங்கள ஆதரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருக்குல்ல. பெண்கள் வந்து தனிச்சிருந்த ஒரு 8 மணிக்கு மேலேயோ ஒரு 5 மணிக்கு மேலே இன்றைக்கி வெளியே போய் போகிறது ரொம்ப பயந்து தான் போகிறாங்க. ஏன்னா எப்போ கஞ்சா அடித்தவங்க வந்து இவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தமாக அப்படி பேசிட முடியாதுல்ல. நீங்கள் இன்றைக்கி 12-1 மணிக்கெலாம், இரவு 12-1 மணிக்கெலாம் சென்னையில் பாருங்கள், எத்தனையோ பெண்கள் அந்த வேலைகள், இரவு வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் வராங்க, போகிறாங்க. அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மொத்தமாக நீங்கள் வந்து இரவு வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, கம்பெனிலேருந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்காங்க. இவ்வளோ பாதுகாப்பு வசதியோடு தான் பெண்களை அனுப்ப முடியுது. ஏதோ ஃப்ரீயாக அனுப்ப முடியுமா? முடியாது. தனியாக ஒரு ஸ்கூட்டியில் போயிட்டு வர முடியுமா? முடியாது. இடையில கூட ஒரு காரை வந்து சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யார் சேஸ் பண்ணாங்க கேட்டால் ஆளுங்கட்சின்னாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்போது எப்படி நம்ம வந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு இந்த பாதுகாப்பு மட்டும் இல்லை அப்படின்றதுனால பெண்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்றத்து கழகத்திற்கு எதிராக திரும்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. பயம் வந்து எல்லாருக்கும் பயம் வந்துருச்சுன்னா எனக்கு வாழ்கிறதுக்கே முடியாது. ஏன்னா இப்போது திருச்சியில் ஒரு பிள்ளை வந்து அடிக்கடி பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக அந்த வீடே விற்றுட்டு சென்னை போயிட்டாங்க. அப்போ சென்னை ஏன் போகிறாங்க? அவங்க ஏன் அங்கேயே வாழ முடியல? அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அடுத்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாது, அரசு எந்த விதத்துலையும் அங்கே வந்து நிற்க முடியாது. அப்படின்னா அவங்க போய் தான் ஆகணும். அப்போ ஊரை விட்டு போகிற நிலைமையில் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்க முடியும்? எல்லாம் இந்த இலவசமெல்லாம் கிடைச்சா போதுமா? அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்ன கிடைச்ச என்ன பலன்? நம்ம உயிருக்கு பயந்து இருக்கணும். இப்போ அதெல்லாம் தாண்டி எங்களுடைய கூட்டணி மிகவும் பலமான கூட்டணி, அதிகமான கட்சிகள் எங்கள்கிட்ட இருக்காங்க, மக்கள்கிட்ட ஆதரவு பெற்ற கட்சிகள் அடங்கிய கூட்டணியாக நாங்கள் இருக்கிறோம். அப்படின்ற போது நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெற்றி பெறதுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இப்போ மக்கள் ஆதரவு தான் குறைஞ்சிட்டு இருக்கேன். எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எதிர்கட்சி இதை விட நல்ல ஒரு ஆட்சி அமைப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ எதிர்கட்சின்னு சொல்ல இந்த ஆட்சியை மாற்றுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது கூட்டணி நல்லா இருக்கணும், நல்ல கொள்கைகள் இருக்கணும், அடுத்த தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுக்குற வாக்குறுதிகளை மையப்படுத்தி தான் இதெல்லாம் அமையும். சரியான வாக்குறுதி கொடுத்தாலும் எல்லாமே மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ எதிர்கட்சின்னு சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சி. அந்த கட்சி 4ஆக உடஞ்சிருக்கு. இந்த கட்சி மறுபடியும் இணைந்து அல்லது இணையாமலோ திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிக்கிற அளவிற்கு வந்துவிடும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சரியான ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா, எல்லாரையும் ஒருங்கிணைச்சு, எல்லாரையும் நிறைய கட்சிகள் இன்னும் சேர்த்து
ஒரு இரண்டாவது ஒரு பெரிய சக்தியாக அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக முறியடிக்க முடியும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய மக்கள் கட்சியை கூட்டணி சேர்த்து கொண்டால் வெற்றி பெறும் அப்படின்னு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அந்த நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். ஒரு ஊசியாக கண்ணில் பட்டா ஊசி பட்டா எப்படி இருக்கும்? ஆனால் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்களா நீங்கள்? இது வரைக்கும் நாங்கள் போட்டியே போடலையே. நாங்கள் இது வரைக்கும் போட்டி போட இப்போ தான் 1 வருஷம் தானே ஆச்சு. நாங்கள் எங்களுடைய தலைவர் வந்து பதவியேற்று 1 வருஷம் தான் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த கட்சி இருந்தது இங்கே? இந்த கட்சி இருந்தது, அவங்க கட்சியை வளர்க்கவே இல்லையே. அவங்க அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகலை. அதனால தான் அந்த தலைவரை மாற்றிட்டு எங்களுடைய திரு சீனிவாசன் அவர்கள் தான் போட்டிருக்காங்க. அவர் தான் இந்த கட்சி இப்போ 2026 உங்கள் உறுப்பினர் சட்டமன்றத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இருக்கும். எத்தனை பேர்? எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேராவது இருப்பாங்க. இது தவிர, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும்னு சொல்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து விலகுனாங்க. காரணம் வந்து மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து அதிமுகவோடு இணைந்து தான் தேர்தல் களம் காணப்போகிறார்கள், கடைசி நேரத்தில் அந்த செய்திகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துவது அல்லது அதை வந்து எப்படி போகணும்னு சொல்கிறது ஆர்டரே பாரதிய ஜனதா கட்சி தான் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாதுல்ல. ஸோ ஆதாரம் மாற்ற அடிப்படையில் நம்ம எதுவும் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, அப்படி ஆதாரம் இருந்துச்சுன்னா நம்ம பேசிக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்குமானால் அது சரின்னு நினைக்கிறீங்களான்ட்டு? அது எப்படி சரியாக தவறுன்னு அவங்க முடிவு இல்லையா? அவங்க எப்படி புத்திசாலித்தனமாக எடுக்கிறாங்க. நாளைக்கு மக்களோட ஆதரவு எந்த பக்கம் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய தொண்டர்கள் மூலமாக தெரிய வந்திருக்கும். ஸோ புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுத்தாங்கன்னா, சரியான முடிவுகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவு. எது புத்திசாலித்தனமான முடிவுன்னு சொல்கிறீங்க? அது சரியற்ற முடிவு, இது புத்திசாலித்தனமான முடிவுன்னு எதையாவது ஒன்று சொல்லலாம். அதாவது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்கெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி, அதுலேயும் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சிக்கு. அப்போ இவங்க வந்து இப்படி எடுத்தால் இது சரியாக இருக்கும், இப்படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த கட்சியோட கூட்டணி நாங்கள் வைக்க தயார், இப்படியெல்லாம் நீங்கள் ஆலோசனை பண்ணணும் தானே? ரொம்ப யோசிக்கிறது தப்பு இல்லையா? ஏன்னா முடிவுகள் வந்து எப்படின்னா மாறும். இது வந்து நிலையற்ற தன்மையில் இருக்குது. எதாக இருந்தாலும் உடனே முடிவெடுத்துறாதீங்க, யோசித்து முடிவெடுங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. முடிவுகள் வந்து நிலையற்ற தன்மையில் இருக்குது. யாருமே வந்து இப்படி தான் ஒரு கூட்டணி அமைய போகுதோ, இப்படி தான் ஒரு கூட்டணி போகணும் யாருமே இன்னும் முடிவெடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்சிகள் அந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் இந்த பக்கம் வரலாம். இப்போ விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கட்சிக்கான ஒரு நிலைப்பாடையும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து தனியாக நிற்கணும்னு சொன்னாங்கன்னா இவங்க சேர முடியாது. ஒரு அவங்க நிற்கிறாங்கன்னா அவரும் இங்கே வர்ற ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா அந்த கூட்டணி ஒரு வேளை நம்ம பெரிய கூட்டணியாக வரலாம். ஸோ எல்லாருடைய அரசியல் சதுரங்க விளையாட்டையும் பார்த்துட்டு தான் ஏதோ ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுக்க போகிறாங்க. இப்போ இப்போ முன்னாடி இருந்ததை விட விஜய்க்கு வந்து OI+ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேறு எந்த கட்சிக்குமே உடனே ஆரம்பித்த உடனே ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு கணிக்கிறாங்க, அதாவது ஒன்றிய அரசு வந்து ஏதோ ஒன்று கணிச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த விஜயை வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வராங்க, வாய்ப்பு இருக்குது. அவங்கள இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அந்த இழுக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக தான் இது தெரியுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்குமே கேட்காமலே வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னா எப்படி? நம்ம மற்றவங்களே எத்தனை பேரை கேட்குறாங்க. கேட்கலன்றீங்க. இவர் தான் போய் ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்தாராமே. ஆளுநர் கடிதம் கொடுத்தாலும் மற்ற கட்சியில் எத்தனையோ கட்சிகள் கொடுத்துருப்பாங்க, அவங்களெல்லாம் பரிசீலிக்காமல் இவருக்கு உடனே கொடுத்தாங்கன்னு என்ன? மக்கள் கூட்டம் இவர் போகும்போது அதிகமாக கூடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வேறு கட்சியிலையும் இதே மாதிரி கூடியிருக்காங்க இல்லையா? அவங்க அப்போல்லாம் அவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இவருக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல். ஒரு வருஷத்துலேயே வந்தார். இவர் இன்னும் அரசியலில் ஒரு எலெக்ஷன் கூட நிற்கல, ஒரு பிரச்சாரம் கூட பண்ணலை. அதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுக்கணும்னா அது என்ன, எந்த விதத்தில் அது சரியாகப்படுது? அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியோடலாம் கூட்டணி இல்லை, அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் கட்சி, அதோட கூட்டணி இல்லை, மற்றவங்க யார் வந்தாலும் எங்கள் தலைமையில் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ற போது ஏன் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு உதவி செய்யணும்? அது வந்து 3வது ஒரு அணியை உருவாக்கி ஓட்டை பிரிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா? இந்த கட்சியில் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து அதிகமாக பண்ணுறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை பிரிக்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி காசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாமா?
அதை வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது. ஐடியாலஜி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யோசிக்கலாம். அல்லாமல் வந்து இதுதான் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வித ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடாது. அதாவது அரசியல், நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது, ஒரு கட்சி சார்பு இருக்கும்போது, நான் அவ்வளவு அப்படின்னு நான் வந்து ஒரு நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்கணும், எல்லா ஸ்பை வச்சுருக்கணும், எல்லாத்தையும் வச்சு எல்லாரையும் கண்காணிச்சு நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சில வியூகங்களை நீங்கள் வந்து மக்களோட பழகுறீங்க, பேசுகிறீங்க, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சிலர் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆலோசித்து இதில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய கட்சியை கொண்டு போகிறதுக்கான செயல்பாடுகள் இறங்குவீங்கள்ல. தொலைநோக்கு பார்வை இருந்தால் தானே கட்சியை கொண்டு போக முடியும். அப்படின்ற போது நமக்கு எதிராளி யார், நம்மளோட இணங்கி செல்கிறவர்கள் யார், அவங்களோட நிலை என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அது இப்போ நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறோன்னா, இப்போ ஏழை மக்களோட நம்ம பழகிறதுனால ஏழை மக்களுக்கான ஒரு அரசியல் சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ ஏழைகள், அந்த ஒரு சமூக சார்ந்த ஏழைகள், இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கூடையும் நான் பழகிட்டு தான் இருக்கேன். அப்போ அவங்க சொல்கிறத அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அரசியல் கட்சி இன்றைக்கி வரைக்கும் எந்த செயல்பாட்டும் நடந்ததில்லை. இன்றைக்கும் கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இல்லை, தேசிய மக்கள் கட்சியிலேருந்து இப்போ இருக்கிற எந்த கட்சியுமே இல்லாமல் புதிய கட்சிகளாக வந்து ஆட்சி அமைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வர்றீங்களா? அந்த முடிவுலேயும் நான் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சியுமே நல்லா இல்லைன்றீங்களே. கட்சி எல்லாமே கட்சி நல்லா தான், கட்சியில் உள்ளவங்கள தானே மாற்றணும். நன்றி. உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்காக தந்து மக்களுக்கு உங்கள் கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி.